ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. ஒரு ஊரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான, அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்றால் அது அந்தந்த ஊரிலே இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதுகளாகத்தான் இருக்கும், இந்த பள்ளிவாயல்களாகத்தான் இருக்கும். பூமியிலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு அவரவருடைய ஊர்களிலே எந்த இடங்கள் சிறப்பாக இருந்தாலும், எந்த இடங்கள் முக்கியமானதாக இருந்தாலும், அல்லாஹ்விடத்திலே வானத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே மிகவும் சிறப்பான இடம் இந்த மஸ்ஜிதுகள் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது 2 மாடி கட்டிடம் உள்ள மஸ்ஜிதாக இருக்கலாம், அல்லது 3 மாடி கட்டிடம் உள்ள மஸ்ஜிதாக இருக்கலாம், அல்லது குடிசையை போன்ற ஒரு கூட்டை போன்றுள்ள மஸ்ஜிதாக இருந்தாலும் வானத்திலே சிறப்புக்குரிய ஒரு இடமாக இருக்கின்றது, வானத்திலே கண்ணியத்திற்குரிய இடமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஸ்ஜிதினுடைய சிறப்பை சொன்னார்கள் என்றால், இதனுடைய கண்ணியத்தை சொன்னார்கள் என்றால், இந்த மஸ்ஜிதுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வழங்கினார்கள் என்றால், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு அடிமை பெண், கருத்த ஒரு அடிமை பெண், யாரும் மதீனாவிலே பெரிதாக அந்த பெண்ணை கணக்கெடுக்க மாட்டார்கள், அந்த பெண்ணை யாரும் பெரிதாக மதிக்க மாட்டார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், அருமை தோழர்களே, இப்படியாப்பட்ட இந்த பெண்ணை காணவில்லையே, ஒரு சில நாட்களாக நான் மதீனாவிலே அந்த பெண்ணை காணவில்லையே. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த பெண் வஃபாத்தாகிவிட்டாள், இரவுடைய நேரம் அந்த பெண் வஃபாத்தாகியதால் உங்களை நாம் சிரமப்படுத்தவில்லை, உங்களை நாம் கஷ்டத்திற்கு உள்ளாக்கவில்லை, நாமே ஜனாசாவினுடைய கிரியைகளை நிறைவேற்றிவிட்டோம், நாமே அந்த பெண்ணை அடக்கம் செய்துவிட்டோம். உடனடியாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மாறிவிட்டது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே கோபத்தினுடைய வெளிப்பாடை கண்டு கொண்டார்கள். உடனே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் இந்த அளவுக்கு உங்களிடத்திலே கோபத்தை நாங்கள் கண்டு கொண்டோம்? அந்த பெண் ஒரு அடிமை பெண், ஒரு கருத்த ஒரு நீக்ரோ அடிமை, யாரும் மதீனாவிலே அந்த பெண்ணை கணக்கெடுக்க மாட்டார்கள், யாரும் அந்த மதீனாவிலே அந்த பெண்ணை மதிக்க கூட மாட்டார்கள், உங்களுக்கு இந்த அளவுக்கு கோபம் வந்துவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த சஹாபாக்களை பார்த்து, அந்த பெண் ஹயாத்துடன் இருக்கக்கூடிய நேரம் இந்த மஸ்ஜிதுல் நபவியை இரவுடைய நேரம் சுத்தம் செய்துவார், நீங்கள் காலையிலே பார்க்கக்கூடிய நேரம் இந்த அல்லாஹ்வினுடைய பள்ளி வாயில் சுத்தமாக இருக்கும், அல்லாஹ்வினுடைய மாளிகை சுத்தமாக இருக்கும். அதற்கு காரணம் அந்த அடிமை பெண் இரவுடைய நேரம் இந்த மஸ்ஜிதை அழகாக சுத்தம் செய்து வைப்பாள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தல்லூனி அலா கபரிஹா, அந்த பெண்ணுடைய கபரை எனக்கு அறிவித்து தாருங்கள். சஹாபாக்கள் அடக்கின அந்த கபரை காட்டுகிறார்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம ஃபிர் லஹா வர்ஹம்ஹா, யா அல்லாஹ், இந்த பெண்ணுடைய பாவங்களை மன்னித்து நீ இரக்கம் காட்டு. அது மட்டுமல்ல, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த பெண்ணுக்கு நீ சொர்க்கத்தை நசீபாக்க வேண்டும், இந்த பெண்ணுக்கு நான் என் புறத்திலிருந்து இந்த பெண்ணுக்காக உன்னிடத்திலே நான் சொர்க்கத்தை பரிந்துரை கேட்கிறேன், இந்த பெண்ணுக்கு நீ நிச்சயம் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்திலே வாழக்கூடிய நேரம் உன்னுடைய பள்ளி வாயிலை அழகாக ஒரு கண்ணியமான இடமாக பாதுகாத்து வந்த ஒரு பெண். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இடம்தான் இந்த பள்ளி வாயில்கள் என்பது.
அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள் என்பது இந்த மஸ்ஜிதுக்கும் எமக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கின்றது, எந்த அளவுக்கு மஹப்பத் இருக்கின்றது. மஸ்ஜிதுடனான தொடர்பு வெறும் 5 நேர தொழுகையுடன் எமக்கும் மஸ்ஜிதுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு முறிந்து விடுகின்றதா? எமக்கும் மஸ்ஜிதுக்கும் இருக்கக்கூடிய மஹப்பத் முறிந்து விடுகின்றதா என்று ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்திக்க வேண்டும்.